1930வது ஆண்டுலேருந்து 1950வது ஆண்டு வரைக்கும் சிகரெட் வந்து பிடிக்கிற பழக்கம் அதிகரித்தப்போ சில பேர் அதை பற்றி எழுதுறாங்க, சிகரெட் பிடிச்சா ஆள் இறந்து போயிடுவாங்கன்னு எழுதுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மால்புரோ சிகரெட்டுன்னு பேர். அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌபாய் மாதிரி சில பேர் உட்காந்துட்டு சிகரெட் பிடிப்பாங்க. அவங்க தான் அவங்களோட மாடல். ஊராக அவங்கள கூட்டு போயிட்டு சிகரெட் பிடிக்க வச்சு காமிப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் பிடிக்கிற எல்லாமே ஸ்டைலாக போட்டு பிடிச்சி காமிப்பாங்க. அவங்கள பார்த்து 4 தற்கொலைங்க சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்குங்க. அப்படி தான் நான் இந்த ஊரில் எல்லாமே நாசமாக போனானுங்க. அதே தான் அமெரிக்காலையும். அப்படி குடிக்க வைக்கிறப்போ ஒரு கட்டத்தில் என்ன கவனிக்கிறாங்கன்னா, இப்படி மாடலாக பயன்படுத்தினாங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக கேன்சர் வந்து செத்து போகிறாங்க. மால்புரோ கௌபாய்ஸ் வந்து கேன்சர் வந்து செத்து போகிறாங்க. மாதிரி புகையிலை நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கேன்சர் வந்து செத்து போகிறாங்க. இப்போ ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, புகையிலை பிடிச்சா கேன்சர் வந்துடும்னு எழுதுது. அப்போ தான் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வருது. அந்த காலகட்டத்தில் 1930லேருந்து 50 வரைக்கும் டாக்டர்கள் சிகரெட் விளம்பரங்கள்லாம் வர்றாங்க. இந்த சிகரெட் பிடிச்சா ரொம்ப நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேமல் அப்படின்னு ஒரு சிகரெட் பிராண்ட் இருக்குது. அதோட விளம்பரம் என்னென்னா, மோர் டாக்டர்ஸ் ஸ்மோக் கேமல்ஸ். அதிகமான டாக்டர்கள் பிடிக்கும் புகை நம்ம புகை, இது அந்நிய ஊடு அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. நீங்கள் ஒரு இந்த டிசி காமிக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. சூப்பர்மேன் பேட்மேன்லாம் வந்து பேசிட்டு போகிறப்போ சிகரெட் பிடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படிம்பாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, என் டாக்டர் பிடிக்கிறேன், அதனால தான் என் டாக்டர் பிடிக்கிற அதே பிராண்டை நான் பிடிக்கிறேன். அப்போ டாக்டர்கள் வந்து மருந்து மட்டும் விற்கல, சிகரெட் விற்றாங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா கொக்கைன் ஹெராயின் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இங்கே தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? பெருசாக இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் இந்த கொக்கைன் ஹெராயின்லாம் வச்சு ஒரு மருந்து தயாரித்து, இந்த மருந்து வந்து காப் சிரப்பு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பல்வலி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் கொக்கைனை ஹெராயினை காப் சிரப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் பண்ணது. அது போக பார்த்தீங்கன்னா சில பானங்களில் வந்துட்டு குழந்தைங்களுக்கான பானங்களில் எவ்வளோ சர்க்கரை இருக்கணும், எவ்வளோ மாவு சத்து இருக்கணும்னு லிஸ்ட் இருக்குது. அதை தாண்டி சில பானங்கள் இருக்கும். ரொம்ப இல்லை. இப்போ சில பேர் வீட்டில் உங்கள் குழந்தைங்க வந்து ராத்திரி தூங்காமல் விளையாண்டுட்டே இருக்காங்களா? இந்த பிரச்சனை எல்லார் வீட்லேயும் இருக்குல்ல. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், 7 மணிக்கு மேலே பாலோ காஃபியோ ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சர்க்கரை போட்டு கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தை போய் தூங்கிடும். அப்போ சர்க்கரை கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. சர்க்கரையோட இயல்பு அது. நமக்கே கொஞ்சம் ஒரு டல்லாக இருந்தோன்னா ஒரு சாக்லேட் வாயில் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போது அந்த அதீதமாக சர்க்கரை குடிக்கிறப்ப அப்போ நல்லாயிருக்கும். பின்னாடி என்ன ஆகுனா சர்க்கரையும் மாவும் செரிக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை நோயும் வேறு சில வியாதிகளும் வந்துச்சு. அப்போது இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு குழந்தை நல மருத்துவர்கள் எழுதி கொடுத்தது. உங்கள் குழந்தை ஊட்டச்சத்தாக இருக்கணுமா, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதன் மூலம் சர்க்கரை நோய் வந்திருக்குது குழந்தைகளுக்கு. இது அது போக பார்த்தீங்கன்னா ரேடியம் அப்படின்னு ஒரு உலோகம் கண்டுபிடிச்சாங்க. நல்லா ஒளிரக்கூடிய உலகம். ஆரம்ப காலகட்டத்தில் ரேடியம்னா என்னென்னு தெரியல. அப்போ என்னென்னா இப்போ வந்துட்டு இந்த மின்காந்த மோசடியெல்லாம் நடக்கிற மாதிரி ரேடியம் வாட்டர்னு ஒரு மோசடி நடந்தது. தண்ணியை வந்து ரேடியத்து கூட வச்சுட்டு அந்த தண்ணி வந்து அவ என்ன தர பயன்படுத்துறதுன்றப்போ சில மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அழகு சாதன பொருள், ரேடியம் கலந்த நீரை வந்து நீங்கள் குளிங்க, உங்கள் மூஞ்சி பளபளன்னு ஆகிடும்னாங்க. நிறைய பேர் கேன்சர் வந்து செத்து போனாங்க. இது நடந்திருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சக்கரை நோய் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் சக்கரை வியாதி இருக்குன்னு சொன்னால் என்ன சொன்னான்னா, போய் சப்பாத்தி சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோய் குறையும். வட இந்தியாவில் இருக்கிற சக்கரை நோய் இல்லையாண்ணே, 3 வேளையும் சப்பாத்தி தானே தின்றான். அப்போ அவங்களை எடுத்து பார்த்தா அவங்ககிட்ட அதே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிசி சாப்பிடுங்க குறையும். உண்மைங்க. ஏன்னா நம்ம ஊரில் கோதுமை வைக்க முடியாது, அவன் ஊரில் அரிசி வைக்க முடியாது. எப்படி நான் மார்க்கெட்டை பிடிக்கிறது? ஒருத்தன் வருவான் நம்மளை நம்பி, நல்ல தங்கமான பையன், சொன்னால் வாங்கி சாப்பிட்ருவான். நடந்திருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தும், என் மனைவி குடும்பத்தில் கடலெண்ணெய் பயன்படுத்தும். இப்போ 2 குடும்பத்துலையும் பாமாயில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாமாயிலில் யார் வந்து சொல்லி நம்ம மாற்றணும்? யாராவது கொண்டு வந்து நல்லெண்ணெயை விட பாமாயில் நல்லதானா? நல்லது தான். யார் சொன்னாங்க? டாக்டர் சொன்னார். செரிமான பிரச்சனைக்கு யாராவது வந்தால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் நிறையா போடாதீங்க, டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் பாமாயில் சாப்பிடுங்க, எனக்கே ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக டாக்டர்கள் வந்து மருந்துகளை மட்டும்தான் விற்கிறார்கள் நம்ம நினைக்கக்கூடாது. டாக்டர்கள் நம்பிக்கைகளை விற்கிறார்கள். அதற்காகவே அவர்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து தயார்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவங்கிறது கார்ப்பரேட்டால் உருவாக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்குது. இப்போ சில நேரம் வந்து டாக்டர்கள் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில நேரத்தில் அவங்கள வச்சு பண்ணிவிடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1916ஆம் ஆண்டில் நியூயார்க்கு பக்கத்தில் கோனின்னு ஒரு தீவு இருக்குது. அங்கே நாதன் ஹேண்ட்வர்க்கர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கடையை போகிறாரு. ஹாட் டாக்னு கேள்விப்பட்டீங்களா அமெரிக்காவில்? அது இறைச்சி வாங்கிறதுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இறைச்சியில் வந்து மீதம் போனதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி அதே வந்து ஒரு பெரிய பீஸாக மாற்றிடுவாங்க. அதுக்கு பேர் ஹாட் டாக்னு பேர். கேட்கறதுக்கே சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதை மனுஷன் வாயில் திணிச்சாகணும். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த நாதன் வந்துட்டு ஹாட் டாக் கடை ஒன்று போடுறாரு. ஹாட் டாக்கோட விலை வந்து வெறும் 5 சென்ட் தான். ரொம்ப மலிவு. ஆனால் மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. 5 சென்ட்டுக்கு ஒரு உணவுப் பொருளை விற்க முடியுமா?
அதுவும் அசைவத்தை வேற விற்கிறேன்றாங்க, இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி மக்கள் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் ட்ரெஸ்ஸு, நர்ஸு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் துணை நடிகர்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு வந்து என் கடையில் உட்காந்து சாப்பிடுன்றாரு. மக்கள் அந்த பக்கம் போகிறாங்க. ஒரு டாக்டர் செவஸ்கோப்போட வந்து ஹாட் டாக் சாப்பிட்டு இருக்காரு. அடுத்த நாள் போகிறாங்க, ஒரு நர்ஸ் வந்து எனக்கு இன்னொரு ஹாட் டாக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா ஆரோக்கியமானது போல இருக்குது அப்படி நம்பி அந்த கடை வந்துட்டு அந்த இடத்துலையே ரொம்ப பிரபலமான கடையாக நாதன்ஸ் ஃபேமஸ்னு ஒரு பெரிய கடையாக மாறிச்சு. இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உண்மையான டாக்டர் நர்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்படியாக இந்த மருத்துவர்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதீத நம்பிக்கை, மூடத்தனமான நம்பிக்கை, அடிப்படை இல்லாத நம்பிக்கை, வரலாற்று அறிவு இல்லாத நம்பிக்கை, இந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் தீங்கை இழைச்சிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம வந்து நவீன மருத்துவத்தை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நவீன மருத்துவத்தில் இப்போ நம்ம ஊரில் ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி மருந்தாக மாறுது? நம்ம இந்த சின்கோனா மரத்தோட கதையை பார்த்தோம்ல, எவனோ ஒருத்தவன் அது என்ன இலைன்னு எடுத்து கடிச்சு பார்த்தான்னா தான் அந்த இலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து அரளி விதை விஷம்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எவனோ ஒருத்தன் செத்துருக்கான்ல, அவன் முன்னோர்களில் எவனோ ஒருத்தவன் அரளியை கடித்து பார்த்து செத்து, அது வந்து விஷம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி மருந்துக்கு அளவு சொல்கிறோம்ல, தம்பி இந்த மருந்து இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும், நிறையா சாப்பிட்டா பிடிச்சிக்கும், குறைச்சா சாப்பிட்டா வேலை பார்க்காது, இந்த அளவு நிர்ணயிக்கிறோம்ல. இந்த அளவு நிர்ணயிக்கிறதுக்கு 1000 பேர் கிட்டக்க பரிசோதனை பண்ணணும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி வச்சுருப்பேன், 1000 பேரை கொண்டா அறவைத்தியன்னு சொல்லிட்டு. அது 1000 பேரை கொண்டா அறவைத்தியங்கிறது. ஆனாலும் கூட ஒரு மருத்துவருக்கு வந்து கல்வி கிடைக்குதுன்னா அது வந்து 50 ஆண்டுகால அறிவில் 100 ஆண்டுகால அறிவில் கிடைக்குது. இவங்க வேதியியலில் ஒரு மூலக்கூறை கண்டுபிடிக்கிறாங்க, அடுத்த 20 வருஷத்தில் அந்த மருந்துன்னு வந்துடுதுங்க. அப்போ 20 வருஷத்துக்குள்ளே அவங்க பண்ணுறது தான் ஒட்டுமொத்த ரிசர்ச் இல்லைங்களா? இப்போ சில மருந்து இருக்குது, அது வந்து அடுத்த தலைமுறைக்கு விளைவை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தலைமுறைனா 30 வருஷம். இப்போ இது விளைவை ஏற்படுத்தா இல்லையா நம்மளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு மூலக்கூறை மருந்தாக மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மதிப்பில் 11,000 கோடியிலேருந்து 22,000 கோடி சராசரியாக ஒரு மூலக்கூறை. எத்தனை வருஷம் ஆகும்? 20 வருஷம் ஆகும். இப்போ நான் ஒரு மூலக்கூறை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 30,000 மூலக்கூறு கண்டுபிடிப்பேன். அதில் 5 மூலக்கூறு தான் மருந்தாக வரும். 20 வருஷம் கழிச்சு தான் வரும். வர்றப்போ அந்த மருந்து தலையில் ஒவ்வொரு மருந்து தலையிலையும் 22,000 கோடி ரூபா இருக்கும். இப்போ அது போக நான் 30,000 மூலக்கூறை வச்சு ஆய்வு பண்ணல, அதில் நஷ்டமாச்சு இல்லை, அந்த காசு எங்கே போகும்? அதுவும் இந்த மருந்து மேலே தான் வரும். இதுக்கு பின்னாடி இந்த மூலக்கூறை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது கவர்மெண்ட் கிட்ட நான் அப்ளை பண்ணி பேட்டர்ன்லாம் வாங்கணும்ல, அப்போ தானே விற்க விடுவாங்க. அப்போ அந்த செலவு எங்கே போகும்? இப்போ அந்த மருந்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்ச மருந்தை ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா சும்மா கொண்டு போய் கொடுத்துருவாரா? டாக்டர் எவ்வளோ நல்லவர்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல இல்லைங்களா? ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க, இந்த மருந்து உருவாகிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெருநிறுவனங்கள் தான் அந்த மருத்துவத்துறை ஆய்வில் இருக்க டாக்டர்கள்ட்டேருந்தே பணம் கொடுக்குதுன்னு நிறைய ரிசர்ச் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுத்து இந்த மருந்து இருக்குங்க, இதை கொடுத்தா உங்களுக்கு குணமாயிடுன்னு சொன்னால் மொதல் வேலையாக அந்த டாக்டர் வந்து அந்த மருந்து அழிச்சிருவார். ஏன்னா அவருக்கு வேலை இல்லாமல் போய்டும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாங்க, ஒரு மாத்திரையை வாயில் போடுறாங்க, நாளையிலேருந்து குணமாயிட்டு டாக்டர் எங்கே போவார்? பக்கத்தில் புதுசாக கிளினிக் கட்டிகிட்டு இருக்காரு, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாரு, இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ என்னென்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மருந்து விற்கிறப்போ ஒரு புது மருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுத்துச்சுன்னா தான் லாபமே வரும். இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, ஜென்ரிக் மெடிசன் சொல்லுவாங்க. 20 ஆண்டு ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துருக்கோம். 20 ஆண்டு அந்த நிறுவனம் வந்து அந்த மருந்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 21ஆவது ஆண்டில் அந்த காப்பிரைட் முடிஞ்சிடும். அப்போ இன்னொரு நிறுவனம் வந்து ஒரு புது மருந்தை உருவாக்கி அதே முறையில், ஏன்னா காப்பிரைட் முடிஞ்ச முறை இல்லைங்களா, உருவாக்கி ஏற்கனவே இருக்கிற மருந்தோட ஒரு 80% இது வந்து பொருந்தி போகுது, சரியாக இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்கனாலே அந்த புது மருந்துக்கு வந்து காப்புரிமை கொடுத்துருவாங்க. இது காப்புரிமை சட்டத்தில் இருக்கக்கூடியது. அப்போ இப்படி வரக்கூடிய மருந்து தான் நம்ம ஜென்ரிக் மருந்து அப்படின்னு சொல்கிறோம். 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த விக்டோரியாங்கிற ஒரு பெண், அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்குறாங்க. டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் அந்த மருந்தோட விலை $1000 கேட்டாலும் இன்றைக்கி இது 95,000 சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட காசு இல்லை. உடனே வந்துட்டு அவங்களுடைய இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நோய்க்கு இவ்வளோ செலவுக்கு மருந்து வாங்கக்கூடாது, நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோன்றாங்க. அப்போ இன்னொரு டாக்டர் கிட்ட அவங்க கன்சல்டிங் போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவில் மருந்து வாங்காதீங்க, இந்த மருந்தை நீங்கள் கனடாவில் இருக்கிற மருத்துவர்கிட்ட கேட்டு பாருங்கன்றாங்க. அப்போ கனடாவில் இருக்க மருத்துவர்கிட்ட கேட்குறப்ப அந்த கனடா மருத்துவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதே மருந்தோட ஜென்ரிக் மருந்தை வாங்குறாரு. அந்த மருந்தோட விலை வெறும் $25. அப்போ $25 அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன். $25 போக மிச்சம் இருக்கக்கூடிய $975 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்துலேருந்து 20 வருஷமாக உழைச்சார்ல, அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை.
சரி, அப்போ அந்த $25 மருந்தே எல்லாம் வாங்க வேண்டியது தானே அப்படின்னா, நமக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கே. எது நிறையா விளம்பரம் போடுறாங்களோ அதானே போய் வாங்குவோம் இல்லைங்களா? நமக்கு தேவை வந்துட்டு கைராசி டாக்டர், கைராசி மருந்து. அப்போ என்ன, நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது. இது போக இன்னும் சில சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, 20 வருஷமாக ஒரு மருந்தை வச்சு வித்துட்டு இருக்கான். திடீர்னு காப்புரிமை போகிறப்ப என்ன பண்ணுவான்? அவனுக்கு புது மருந்து வேணும் இல்லைங்களா? நோயாளிகளை அதிகரிப்பது இல்லை அப்படின்னா நோயை உருவாக்குறது. அது எப்படிங்க நோயாளிகளை அதிகரிப்பாங்க? நான் கேட்குறேன். 1977க்கு முன்னாடி ஒருத்தருக்கு சக்கரை நோயின்னு எப்படி சொல்லுவாங்க? காலைல சாப்பிடாம வாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். எடுத்து பார்த்துட்டு அவங்க ரத்தத்தில் சக்கரை வந்துட்டு 140 mg அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுன்னா தான் 1977 வரைக்கும் அவர் சர்க்கரை நோயாளி. இப்போ நீங்கள் வந்து சர்க்கரைக்கு டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா 126 mg இருந்துச்சுனாலே நீங்கள் சர்க்கரை நோயாளி. 100 mg இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதிர்கால சர்க்கரை நோயாளி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலி, அதனால் நீங்கள் வந்து இதுலேருந்து மருந்து சாப்பிட ஆரம்பிங்கன்ட்டு. இது எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வரக்கூடியவங்கன்றதை எதுக்கு கணிச்சாங்கன்னா, வராமல் தடுக்கிறதுக்கு. 100 இருந்துச்சுன்னா வந்துடும். அப்போ நல்ல டாக்டர்னா என்ன சொல்லணும்னா, உணவு பழக்கத்தை வந்து மாற்றிக்கங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் பெரும்பாலான மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இந்த வருஷம் போட்டுருங்க, நல்ல நாளாக போட்டு பண்ணிக்க வேண்டியது தானே. அப்போ என்னென்னா, இந்த நோய்களே சில வித்தியாசம் இருக்குது. சில நோய் வந்து வெளில சொல்கிறது வந்துட்டு அவமானம், சில நோயை வெளில சொல்கிறது பெருமை. எனக்கு சுகர் வந்திருக்கு தெரியுமா அப்படி ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்லுவாங்க. நடக்குதுங்க. இதே வந்து வெயிலில் நடந்து கொஞ்சம் கருப்பாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கருப்பாயிட்டு இந்த மூஞ்சி வெளில எங்கே காமிக்கிறதுன்னு தெரிலன்றாங்க. ஐரோப்பாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வெயிலில் படுத்துருக்கான், டான் ஆகிட்டோம் பாரு, பெருமையாக காமிச்சிக்கிறான். நம்ம ஊரில் என்னென்னா, வெயிலில் போய் மூஞ்சி கருத்துட்டுனா அது அவமானம், சக்கரை நோய் வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். எனக்கு சக்கரை நோய் வந்துட்டு 3 Man in a Boat அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் நோயாக சொல்லிட்டே இருப்பார், எனக்கு பிபி இருக்கும் பாரு. இன்னொருத்தர், அப்பாடா எனக்கும் பிபி இருக்குது. எனக்கு சுகர் இருக்குது, அப்பாடா எனக்கும் சுகர் இருக்குது. ஒரு நோய் சொல்லுவார், அந்த நோய் பேரே புரியாது. அச்சோ இந்த நோய் நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருவார் அவர். பணக்காரனுக்கு இருக்கிற நோய் நமக்கு இல்லையே, இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 கோடி சம்பாதிச்சு வைங்க, அந்த 1 கோடியில் 10 லட்சம் உங்கள் பையனுக்கு முழுசாக போய் சேர்ந்துன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்க சக்கரை இருக்குல்ல, அது போகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு வைக்கக்கூடிய செல்வம் என்ன? உடல் நலம். ஆனால் நம்ம இந்த செல்வத்து மேலே கவனம் செலுத்துகிறோம், பணத்து மேலே கவனம் செலுத்துகிறோம். இது காரணம் என்னென்னா, இந்த உளவியல் கட்டமைப்பு. இப்படியாக ஒரு பவுண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுண்ட்ரியை தூக்கி முன்னாடி வச்சுருது. ஒரு பையன் வந்து அடிக்க முடியல, 4 லைனை தூக்கி பக்கத்தில் வைக்கின்ற மாதிரி, இதை தாண்டுனா ஒரு நபருக்கு இந்த நோய் இருக்குன்னா அந்த பவுண்டரியை சுருக்க வேண்டியது. எல்லாத்தோட பவுண்டரியும் சுருக்கியிருக்காங்க, எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அது வாங்கக்கூடிய மருத்துவ பயனாளிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லாத நோய்க்கு மருந்து. நோயே இல்லை, எப்படிங்க மருந்து தேவை? ஒரு கேள்வி வருது இல்லை? இருக்கிற நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன், அந்த மருந்து எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு ஒரு மருந்து கிடைக்குது. இந்த நோய்க்கு தான் எனக்கு மருந்து கிடைக்கல, ஆனால் எனக்கு ஒரு மருந்து கிடைக்குது. ஆனால் அந்த நோய்க்கு, அந்த மருந்துக்கான நோய் இல்லை. இதுக்காக நான் அப்படி மனசை தளர விடுறது இல்லைங்களா? இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு பண்ண முயற்சி பண்ணுவாங்க, கடைசியில் ஒரு குழம்பு வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு என்ன குழம்புன்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம், அந்த குழம்பு தான் இது அப்படின்றாங்க. இந்த முறை தான் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. நான் ஒரு மருந்தோட வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். 1990லேருந்து 93 வரைக்கும் மனிதர்களுக்கு வந்து ஒரு மருந்து முயற்சி பண்ணாங்க. என்னென்னா, நமக்கு நெஞ்சு அடைப்பு வர்றப்போ நெஞ்சில் இருக்கிற ரத்த நாளங்களை விரிவு பண்ணி அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து ஒரு பெரிய நிறுவனம் முயற்சி பண்ணி 3 ஆண்டாக ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ அந்த மருந்து சரி வரலன்னு தெரியுது. யார் யாருக்கெல்லாம் நெஞ்சடைப்பு இருக்கோ எல்லோரும் கொடுக்குறாங்க, எவனுக்கும் சரியாக போகல. சரியாக தான் போலியாடா, மாத்திரையை திருப்பி தானா தரமாட்டேன்றானுங்க. ஏன்னா இல்லைங்க அந்த மாத்திரை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அடே அப்படி என்னடா மாத்திரைன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த அடைப்பு வந்து நெஞ்சுக்கு தான் பயன்படலை, வேறு சில விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை வந்து திருப்பி தரல. இன்னைக்கு அந்த மாத்திரை உலகத்திலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் மாத்திரைகளில் ஒன்று, அதுக்கு பேர் வயாகரா. அப்போது நோய்க்கு மாத்திரை கிடையாது, மாத்திரை இருக்குது, மாத்திரைக்கு நோய் இல்லைங்களா? இது கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் எல்லா மருந்தோட கதையும் இந்த மாதிரி காமெடியாக இல்லை. தாலிடோமைடு அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் வந்துட்டு வலிப்பு நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்தாக மாற்றுவதற்காக ஆய்வுகள் நடந்தது. அந்த ஆய்வுகள்லாம் தோல்வியில் முடிஞ்சிட்டு. ஆனால் ஒரு ஆய்வு நடந்து முடியுதுனாலே ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
இப்போ தாலிடோமைடை என்ன பண்ணுறது அப்படின்னு வர்றப்போ அவங்க அதனுடைய ஒரு பக்க விளைவை கண்டுபிடிக்கிறாங்க. ஒமட்டல் அது குறைக்குது. தாலிடோமைடு சாப்பிட்டுட்டு நீங்கள் தொண்டையில் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமட்டாது பெருசாக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கருவுற்ற பெண்களில் சில பேருக்கு இந்த ஒமட்டல் இருக்கும்ல, அப்போது கருவுற்ற பெண்களுக்கு ஒமட்டல் இருக்குல்ல, அது ஒரு நோய். அந்த நோய்க்கு தாலிடோமைடு தான் மருந்து அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க விற்றாங்க. இதில் சிறப்பு என்னென்னா, 46 நாடுகளை சேர்ந்த கருவுற்ற பெண்கள் இந்த மருந்தை சாப்பிட்டப்போ அவங்களுக்கு குழந்தைங்க கையும் காலும் சரியாக வளராமல் சின்ன கை சின்ன காலோட பிறந்தன. அப்படி பிறந்த 5000 குழந்தைகளில் 2000 குழந்தைகள் தங்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடவில்லை. கூகுள் பண்ணி பாருங்கள், தாலிடோமைடுன்னு போட்டு பாருங்கள். ஒரு புது நோய்க்கு புது மருந்து. இது போக இன்றைக்கி என்னென்னா, மனிதர்களுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும். சில பேர் கோவக்காரங்களாக இருப்பாங்க, சில பேர் மகிழ்ச்சியானவங்களாக இருப்பாங்க, சில பேர் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சில பேர் எல்லாத்தையும் கோவப்பட்டுகிட்டே இருப்பான். இது குணம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குணத்துக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிடுறாங்க. இப்போ நம்ம காலகட்டத்தில் ஒரு பையன் வந்து யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தானா அவன் என்னன்னு சொல்லுவான்? சாதுவாக இருக்கான், நல்ல பையன், கூச்ச சுபாவம், இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி அதுக்கு பேர் வந்துட்டு சோஷியல் ஆன்சைட்டி டிஸார்டர். ஆமாங்க, என் பையன் வந்து கூச்சமாக இருக்கான்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு. அவர் சோஷியல் ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை தீர்ந்து போகும் இல்லைங்களா? நான் என்ன கேட்குறேன், எல்லா பையனும் ஏன்டா அப்படி இருக்கணும்? இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார், யார்ட்டையும் பேசுனதே கிடையாது. இருந்தாலும் ரைட் பிரதர்ஸ் இருந்தாங்க, அந்தாலும் யார்ட்டையும் பேசுனது கிடையாது. லியோனார்டோ டாவின்சி இருந்தார், அவரையும் யார்ட்டையும் நல்லா பேசினது. ஏன் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் கூட யார்ட்டையும் நல்லா பேசுனது கிடையாது. அப்போ எதுக்குடா மாத்திரை, எதுக்குடா இது சொல்லுவாங்கல்ல, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணின்ற மாதிரி, எதுக்குடா அவங்க மாத்திரைன்னா, நாங்கள் மாத்திரை கண்டுபிடிச்சிட்டோம், விற்கணும், அப்போ நோயை நாங்கள் பேர் வைக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவுமே கிடைக்காட்டி எல்லாத்துக்கும் நோயின்னு பேர் வச்சு இந்த மாத்திரைகள் இவங்களுக்கு கட்டப்படுகின்றன. இது போக பார்த்தீங்கன்னா, மருந்துன்றது வந்து முழுக்க மருந்து கிடையாது. நம்ம இயற்கையாக ஒரு பொருளை சாப்பிட்றோன்னா அதில் இந்த ரேஷியோவில் இருக்குல்ல, அப்போ நம்ம வந்துட்டு பெரிய அளவில் பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தாது. ஆனால் அந்த மூலக்கூறை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் வந்து ஒரு மருந்து ஆய்வு பண்ணுறேன், 20,000 கோடி செலவு பண்ணிட்டேன், 2,000 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்குன்னு எனக்கு தெரிய வருதுன்னா நான் வெளில சொல்லுவேனா மாட்டேனா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மருந்து என்ன ஆகும்னா அந்த பக்க விளைவோட வெளில வரும். ஆனால் என்னென்னா அதெல்லாம் வச்சுருக்கோமே லீதல் டோஸ் அளவு, ஒரே நாளில் நீ சாக மாட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இறந்து போய்டுவோம் இல்லைங்களா? இப்போது இந்த உலகத்தில் வியாதிகள்னு பட்டியல் போடுறோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப அதிகமான பேர்களை கொள்ளக்கூடிய வியாதிகள் நம்ம பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து இருதய நோய்கள், 2வது இடத்துல இருக்கிறது புற்றுநோய், 3வது இடத்துல இருக்க நோய் என்னன்னு நினைக்கிறீங்க? 3வது இடத்துல இருக்க நோய்க்கு பேர் ராங் மெடிசன் அண்ட் சைட் எஃபெக்ட். நான் சொல்லலைங்க, அமெரிக்காவில் ஃபார்மகோ விஜிலன்ஸ் சங்கம்னு ஒன்று இருக்குது, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஃபார்மகோ விஜிலன்ஸ், ஏஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டேட்டாவில் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அமெரிக்காவில் அதிக மரணங்களை ஏற்படுத்திய காரணங்கள்னு பார்க்குறப்போ முதல் இடத்துல இருக்கிறது இருதய நோய், 2வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு புற்றுநோய், 3வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி மருந்துகளினுடைய தவறான பயன்பாடு மற்றும் பக்க விளைவு. 4வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கவாதம் மாதிரியான மற்ற காரணிகள்லாம் 4வது 5வது இடத்துல தள்ளியிருக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 6வது இடத்துல இருந்த காரணம், அப்புறம் 5வது இடத்துக்கு வந்தது, 4வது இடத்துக்கு வந்தது, இன்றைக்கி 3வது இடத்துக்கு வந்திருக்கு. எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் அதிகமான இறப்புகளை வந்து உருவாக்க போகிறது நோய்கள் கிடையாது, மருந்துகள். இன்றைக்கி அதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி மருந்துன்றது உங்கள் நோயை குணப்படுத்தணுன்னே நான் உருவாக்கலையே. இப்போ சைடு எஃபெக்டில் குணமானால் தான் உண்டு, நீங்கள்லாம் தான் உண்மை இல்லைங்களா? அப்போ நான் மருந்தை உருவாக்குறப்ப வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு உருவாக்குறேன் அப்படின்னா அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு பலனை கொடுக்கும்? இப்போ அரசாங்கம் தானங்க வந்து ஒரு மருந்தை கட்டுப்படுத்தணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் வந்து சொல்லுது, மருத்துவ அரசியலுங்கிற நூல், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல் நடத்துவாங்கல்ல, அதில் 90% கிளினிக்கல் ட்ரையல் வந்து மருந்து நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ட்ரையல்களுக்கான நெறிமுறைகளை வகுக்கிறவங்க ரூல்ஸ் போடுவாங்கல்ல, அதில் 50% நிபுணர்கள் மருந்து நிறுவனம் ஊதியம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மருத்துவ கல்வித்துறையில் பணியாற்றும் 70% மருத்துவர்கள் மருந்து நிறுவனங்களுடன் தொடர்புடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க டேட்டா. அப்போது இந்த மருந்துன்ற ஒரு துறை இருக்கு இல்லைங்களா, அரசாங்கம் ஓரமாக கை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி இந்த உருப்படுன்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு ஒரு மருந்து நீங்கள் உருவாக்குறீங்க, அந்த மருந்தில் ஒரு நஞ்சு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மருத்துவத்துறை விட்டு வெளில போகணும்ல, அது எவ்வளோ வேகமாக வெளில போகும்னு நினைக்கிறீங்க?
நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். 1998 வருஷம் ஹரியானா மாநிலத்தில் 2 மாதம் முதல் 6 வயது இருக்கக்கூடிய 33 குழந்தைங்க திடீர்னு லிவர் ஃபெயிலியராக இறந்து போகிறாங்க. நடக்கிறப்போ அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு ஆய்வு பண்ணுறப்போ அவங்களுக்கெல்லாம் சின்ன உடல்நல குறைபாடு, லேசான ஜுரம், வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஹைத்தின்னு ஒரு தீவு இருக்குது, ஒரு சின்ன தீவு. இந்த தீவு நாட்டில் என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு டைஎத்திலின் கிளைகாலுங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக அந்த குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அந்த குழந்தைங்க எதுக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கும் இதே மாதிரி லேசான ஜுரம், வயிற்றுப்போக்கு, டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் வந்து பாராசிட்டமல் கொடுத்துருக்காரு. பாராசிட்டமல் கூட அந்த டைஎத்திலின் கிளைகால் இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து ஆய்வை மாற்றுறாங்க ஹைத்தியை பார்த்துட்டு. ஏன் இந்த மருந்தில் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஆய்வு பண்ணுறப்போ, இறந்து போன அந்த 33 சிறுவர்களும் 3 வெவ்வேறு நிறுவனங்கள் உருவாக்கிய டைஎத்திலின் கிளைகால் கலந்த பாராசிட்டமல் மருந்தை சாப்பிட்டவங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது நடந்தது வந்துட்டு 1998 ஆண்டில் நடந்தது. இதில் என்னென்னா, அந்த டைஎத்திலின் கிளைகால்னு ஒன்று இருக்குல்ல, அது விஷம்ன்றது வந்துட்டு புது செய்தி கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான விஷத்தில் ஒன்று டைஎத்திலின் கிளைகால். 1937 வருஷத்தில் அமெரிக்காவில் துல்சான்ற நகரில் சல்ஃபானிலமைடு அப்படிங்கிற ஒரு மருந்து பொருளை வந்து கொடுக்குறாங்க. 107 பேர் வந்து இறந்து போனாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள். இவங்க இறந்ததுக்கு காரணம் அந்த சல்ஃபானிலமைடுன்ற வேதிப்பொருள் கூடவே கலக்கப்பட்ட டைஎத்திலின் கிளைகால். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் எஃப்டிஏன்னு ஒன்று அமெரிக்காவில் உருவாக்கப்படுது. அமெரிக்காவில் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக காரணமாக இருந்த அந்த விஷத்தோட பேர் டைஎத்திலின் கிளைகால். அந்த மருந்து 1998 ஆண்டில் இந்தியாவில் விற்கப்பட்டு 33 பேரை கொல்லுது. இது பற்றின ஒரு கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணுறப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதே மருந்து 1986 ஆண்டில் மும்பையில் விற்கப்பட்டு சில பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த செய்தி பெருசாக வராமல் பாதுகாக்கப்பட்டதுன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேன். கடந்த ஆண்டு 2025 ஆண்டு செய்தி பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு இருமல் சளிக்கான மருந்தை கொடுத்தாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டு மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் 20க்கும் மேற்பட்ட 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க இறந்து போனாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த இடத்த உடனே மூடினாங்க. அந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்ச ட்ரக் இன்ஸ்பெக்டர்கள் 2 பேர் வந்துட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள்னு பார்க்குறோம். இந்த கோல்ட்ரிப் மருந்து இருக்குல்ல, அதை சாப்பிட்டு 20 குழந்தைங்க இறந்து போனாங்கல்ல, இந்த கோல்ட்ரிப் மருந்தில் என்ன இருந்தது? அதே டைஎத்திலின் கிளைகால். 1937 வருஷத்தில் உலகமே பார்க்க அவ்வளோ பேரை கொன்ன ஒரு மருந்தையே போன வருஷம் வரைக்கும் நம்மளால் ஒழிக்க முடியலங்க. ஒவ்வொரு வருஷமும் நிறையா மருந்து வருது, குணப்படுத்தும். சரி, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தப்பாக போச்சு, அதை எப்படி நம்ம ஒழிக்க போகிறோம்? இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட மருந்துகள் தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மருந்துகள் எல்லாமே ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலே தடை செய்யப்பட்டவை. ஆனால் இந்தியாவில் நல்லா அமோகமாக விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கூட 16 மருந்துகளை தடை பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்தியாவில் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட 100கணக்கான மருந்துகள் விற்பனையாகி கொண்டே இருக்கின்றன. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போது ஆங்கில மருத்துவம் அப்படின்னா நம்ம மருத்துவத்தை குறை சொல்லலை இல்லைங்களா, அவங்க அங்கே கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாம் சரி. ஆனால் அந்த மருத்துவத்தை நடத்தக்கூடியவர்கள் யார்? அந்த மருத்துவத்தை பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த மருத்துவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன? இன்றைக்கி நம்ம மருந்துன்னு சாப்பிட்றதே அமெரிக்காவில் தடை பண்ணுறான். இனி நம்ம மருந்துன்னு சாப்பிட்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாதக பாதகங்கள் என்ன? நான் என்ன உங்களை வந்துட்டு படிக்காதீங்கன்னு சொல்லலை, படிங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு கூகுளில் இருக்குது, விக்கிபீடியாவில் இருக்குது. ஏஐகிட்ட கேட்டால் கூட காரி துப்பும் இல்லைங்களா? கேளுங்க, ஒவ்வொரு மருந்து பேரையும் போட்டு கேளுங்க. அந்த மருந்து எப்படி இருக்குது, எப்படி வந்தது, எப்படி தடை செய்யப்பட்டது. அந்த தடை செய்யப்பட்ட 500 மருந்தும் இப்போ தடை செய்யப்பட்ட 16 மருந்தும் பொதுமக்களால் வாங்கப்பட்டவை தானே. இப்போ இந்த மருந்துகள்லாம் ஏதாவது ஒரு மருத்துவர் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார்ல, அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மேலே ஒரு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க கன்சென்ட்டோட பண்ணணும்னு சொல்லவே முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மேலே மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்னன்னா, ஆளுக்கு 5000 ரூபாய் அபராதம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கூட்டிகிட்டு போய் விஷ ஊசி போட்டு கொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இந்தியாவில் மரண தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றம். ஆனால் ஒரு மருத்துவர் தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு நபருக்கு தவறான ஊசி கொடுத்தோ மாத்திரை கொடுத்தோ கொன்னார்னா அது இந்தியாவில் கிரிமினல் குற்றத்துக்கு கீழே வராது. நீங்கள் அமெரிக்காவில் வந்து இதே மருத்துவத்தை தானே பயன்படுத்துகிறாங்க. கம்பெனியை வந்து சூ பண்ணன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு அறுவை சிகிச்சை தப்பாக நடந்துச்சுன்னா $1 பில்லியன் கேட்டு வாங்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் அறுவை சிகிச்சை தவறாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நிரூபிச்சிருக்கிறாங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் மேலே
தவறான மருத்துவ பரிசோதனைகள் நடந்தன, நிரூபிக்கப்பட்டன. அந்த 3000க்கும் மேற்பட்டவங்களில் இந்த மருத்துவ பரிசோதனை தவறாக எனக்கு நடந்ததுன்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு நஷ்ட ஈட்டை வாங்கினவங்க வெறும் 22 பேர் தான். அவ்வளோதான் வாங்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவன வழக்கறிஞர் வந்து நிற்பார் அவங்களுக்கு. டெல்லி எய்ம்ஸில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குழந்தைங்க வந்து உடல்நலம் குறையில அவங்க அம்மா அப்பா தான் கொண்டு வந்து இப்போ கொடுத்தாங்க, அந்த குழந்தை செத்து போச்சு. இதுக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு என்ன சம்பந்தம்? டெல்லி எய்ம்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில். இப்படி இருக்கிறப்போ இவர்களை நம்பித்தான், அதாவது என்னென்னா நாங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, இவர்களை முழுவதுமாக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு அறிவே இல்லாமல் நம்பித்தான் இன்றைக்கி சமூகம் வந்து உருப்படாமல் போயிட்டுருக்கு. அறிவியல் என்பதோட அடிப்படை என்னென்னா அனைத்தையும் கேள்வி கேள் என்பதுதான் அறிவியல். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கடவுள் படத்தை மாட்டிருக்கிறது போய் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்த படத்தை தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு அது சார்லஸ் டார்வின் படத்தை மாட்டி ஒருத்தன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானா, அவனை மாதிரி ஒரு தற்கொலை கும்பிட்டு உலகத்திலே கிடையாது. டார்வின் வந்து என்ன கும்பிடு நாடா சொன்னார், உன்ட்ட கேள்வி கேட்க சொன்னார் இல்லைங்களா? அப்போது கேள்வி கேட்கணும். ஒரு மருந்து வருது அப்படின்னா அந்த மருந்துக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்க, அந்த மருந்து எத்தனை வருஷம் டெஸ்ட் செய்யப்பட்டது, அதோட ஃபேஸ் 1 என்ன, ஃபேஸ் 2 என்ன, ஃபேஸ் 3 என்ன, ஃபேஸ் 4 எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துட்டு மருந்து வாங்கணும். வளர்ந்த நாடுகளில் அப்படி பண்ணக்கூடிய முறைகள்லாம் பார்க்குறோம். இந்த எந்த அறிவுமே இல்லாமல் ஒரு பெரிய மருத்துவமனைக்குள்ளே நிறைய பணத்தோட ஒரு நபர் நுழையிறாருன்னா ஒரு பெரிய கறிக்கடைக்குள்ளே ஒரு ஆடு பெரிய அருவாளை கவிட்டு நுழையுதுன்னு தான் அர்த்தம். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆங்கில மருத்துவம் பற்றி பேசுகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பல பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு நல்ல மருந்துக்கு பதிலாக இன்றைக்கி மோசமான மருந்தை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல மருந்துக்கு வந்து காப்பிரைட் போயிருக்கோம், அதை விற்றா லாபம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான மருந்தை வந்து விற்பாங்க. இப்போ விற்கிறப்போ என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, இப்போ தலைவலிக்கு 1000 மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1001வது மருந்து கொண்டு வரேன்னா அந்த 1000 மருந்தை விட இந்த 1001வது மருந்து சிறப்பாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தலைவலி இருக்கிற ஒருத்தவனுக்கு இந்த மருந்து பலன் கொடுக்குதுன்னு நிரூபிச்சா போதும். இப்போ இந்த 1001வது வர மருந்து இருக்குல்ல, அது 40% தீர்வு கொடுக்குது. 1000க்குள்ளே இருக்க ஒரு மருந்து 80% தீர்வு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40% தீர்வு கொடுக்குற மருந்து ஒரு 30% பணம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிச்சுன்னா அந்த 80% தீர்வு கொடுக்குற மருந்தை விட நிறைய விற்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் அப்படி தான் இருக்குது. மருந்து நம்ம பட்டியல் போட்டு பேச முடியும், ஆனால் பேசணுன்னா நம்ம எல்லாம் வேற எங்கேயாவது உட்காந்துருக்கணும். ஆனால் நான் பேசலை இல்லைங்களா? அப்போது மருத்துவம் என்பது அறிவியல் இல்லையா? அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? மருத்துவங்கிறது மதமா? கிடையாது இல்லை. அப்போ மருத்துவம் என்பது மதம் இல்லை என்றால் நீங்கள் ஏன் பக்தர்களாக இருக்கிறீர்கள்? மருத்துவர் என்பவர் கடவுள் இல்லை என்றால் ஏன் வந்துட்டு அவர் மேலே அவ்வளோ ஒரு பக்தியை நீங்கள் வைக்கிறீங்க? இப்போ மருத்துவத்தை நீங்களும் சீரழித்து மருத்துவத்தையும் சீரழிக்காதீங்க. இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ பரிசோதனையும் இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால் அது நடக்காமல் தடுக்கணுன்னா கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி பொது வெளியில் கேள்வி கேளுங்க. ஒரு மருத்துவம் வந்து உங்களுக்கு தேவையா இல்லையான்னு பாருங்கள். எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற இல்லாமல் ஒரு 2வது மருத்துவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது போல இருக்குது, நீங்களும் கொஞ்சம் சிந்திப்பீங்க போல இருக்குது. நாளைக்கு தப்பாக போச்சுன்னா ஒரு கேஸ் போட்டு வரோன்ற பயமாவது மருத்துவர்களுக்கு வரும். இல்லை நான் தான் ஆடு தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போனோம்னா பிரியாணிக்காரரை வந்து குறை சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் மருந்து என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அடிப்படை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ஆனால் அதை விட அடிப்படையான ஒரு விஷயம் உணவு. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒழுங்காக நம்ம சாப்பிட்டு ஒழுங்காக இருந்தோம்னாலே நமக்கு வந்து மருந்து தேவை கிடையாது. ஆனால் நமக்கு உணவில் கட்டுப்பாடு கிடையாது, வாழ்க்கையில் கட்டுப்பாடு கிடையாது, உறக்கத்தில் கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது. இதெல்லாம் யார் சரி பண்ணுவார்னா டாக்டர் தான் சரி பண்ணுவார்னு நம்புகிறோம். அதன் மூலமாக அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சரியாக பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், அவர் வேலையை அவங்க பார்க்குறாங்க, அதில் நம்ம எப்படி குறை சொல்கிறது? அப்போது அவங்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் மருத்துவராக இருந்தப்போ என்னோடய டாக்டர் பேர் வந்து காட்வின் விஜயகுமார்னு ஒரு டாக்டர். அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சில சமயம் அவரை பார்க்கணுன்றதுக்காக நான் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி போயிருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், தம்பி நான் நல்ல டாக்டர்னா நீ என்னை அடிக்கடி பார்க்காம வராமல் இருந்தால் தான் நான் நல்ல டாக்டர், நீ என்னை அடிக்கடி பார்க்க வரனா நான் நல்ல டாக்டர் இல்லை அப்படின்னு அவர். அதே மாதிரி நான் பள்ளிக்கூடம் முடிக்கிறப்போ அட்டஸ்டேஷன் கையெழுத்து யாராவது வாங்கணும்ல, அப்போனா நான் அந்த டாக்டர்கிட்ட தான் போய் அட்டஸ்டேஷனுக்கு நாங்கள் கையெழுத்து வாங்குவோம். ஒரு முறை வந்து அந்த டாக்டர் வந்து சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு வீட்டில் போய் பேசியிருக்கிறாரு, சிகரெட் வந்து டாக்டரே பிடிக்கிறாங்களேன்ட்டு. அடுத்த தடவை வந்துட்டு எங்கள் அம்மா அது சொன்னோன்னே என் கூட வரப்போ சொல்கிறாங்க, அடுத்து உன் பையனை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோன்னே உட்கார வச்சு, இங்கே பாரு நான் எம்பிபிஎஸ் முடிச்சு ஹவுஸ் சர்ஜன் ஆகி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நான் சிகரெட்டை தொட்டதே கிடையாது. நான் வாங்கின முதல் சிகரெட் என் சம்பளத்தில் வாங்கினது. நீ சிகரெட் பிடிக்கணும்னா பிடிக்காத உன்னோட விருப்பம், நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் அம்மா காசில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் இல்லைன்னு சொன்னார். அவரும் ஒரு அலோபதி மருத்துவர் தான் இல்லைங்களா? அப்போ அலோபதி மருத்துவர்கள் எல்லாம் கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அலோபதி மருத்துவர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த சிஸ்டம்ங்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை நோக்கி தள்ளக்கூடியதாக தான் இருக்குது.
இதை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்குது, நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நான் இந்த உரையை கூட பார்த்தீங்கன்னா கீழே காற்று பதிப்பகம் பதிப்பித்த மருத்துவ அரசியலுங்கிற நூல், அப்புறம் முதுநிலை அறிவியல் படித்த ஈக்க இளம்பருதி அவர்கள் எழுதின மருந்து வாங்க போகிறீங்களாங்கிற ஒரு நூல், அதே மாதிரி ரிச்சர்ட் ப்ரவுன் எழுதின ராக்ஃபெல்லர் மெடிசன் அண்ட் கேபிட்டலிசம் இன் அமெரிக்கான்ற ஒரு நூல். இந்த நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பயன்பட்டது. இவர்கள் எல்லாமே மருத்துவத்துறையில் அனுபவம் இருக்கக்கூடிய, அறிமுகம் இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்கெல்லாம் ஏன் அதை எழுதுறாங்கன்னா, நம்மளாம் பலியாகிடக்கூடாதுன்னு தான் எழுதுறாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம ஒரு தவறான மருத்துவர் இருக்க மாதிரி நல்ல மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் 2 பேரில் யாரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மருந்துன்னு வந்துச்சுன்னா மருந்தை யோசித்து தேர்ந்தெடுங்கள். மருத்துவர் என்று வந்தால் தேவைக்கேற்ப தேர்ந்தெடுங்கள். மருத்துவத்தை, அது மிக குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெரு முதலாளித்துவ மருத்துவத்தை ஒரு மதம் போல வழிபடாமல் அறிவோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.